ஓம் கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுதுன்னா இது தற்செயல் அல்ல சாமி. நீ அனுபவித்த வலி, நீ தாங்கிய வேதனை, யாரிடமும் சொல்ல முடியாமல உள்ளுக்குள்ளே அடக்கிய கண்ணீர், அவையெல்லாம் இன்றோடு முடிய போகுது சாமி. சித்தர் சொல்கிறாரு, இந்த நாளிலிருந்து உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் காணாமல் போய்விடு சாமி. நீ இதுவரை எவ்வளவு பொறுமையாக இருந்தாய், எவ்வளவு அமைதியாக தாங்கினாய், அதையெல்லாம் சித்தர் பார்த்துருக்காரு. இனி வரப்போகும் நாட்கள் உன்னை அழிக்க அல்ல, உன்னை மகிழ்ச்சியாக்க. இந்த வீடியோவை முழு கவனத்தோடு கேள். ஏன்னா இது ஒரு செய்தி மட்டும் அல்ல, உன் வாழ்க்கைக்கு வந்த சித்தர் அழைப்பு சாமி. சாமி, நீ அனுபவித்த கஷ்டம் ஒரு நாளும் வீண் போகலை. நீ பல முறை உன் மனதுக்குள்ளே கேட்டிருப்ப, நான் யாருக்கு தீங்கு செய்யலையே, அப்படி இருக்க என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு வலி? சித்தர் சொல்கிறாரு, உயரப்போகிறவனை தான் வாழ்க்கை ஆழமாக சோதிக்கும். நீ சந்தித்த ஒவ்வொரு தடையும் உன்னை அழிக்க வரல, உன் பொறுமையை வளர்க்க, உன் தைரியத்தை வலுப்படுத்த, உன் கர்ம கணக்கை முடிக்க சாமி. தங்கம் தீயில் எரியாமல் பொலிவடையுமா சாமி? நீ தனியாக அழுத இரவுகள், நீ யாருக்கும் சொல்லாமல் சகிச்ச அவமானங்கள், அவையெல்லாம் உன் ஆத்மா உன் உயர்வு நிலைக்கு தயாராகும் பயிற்சி சாமி. சாமி, இன்று நீ நினைக்கிற இந்த இடம் பலரால் தாங்க முடியாத இடம் சாமி. அதிகமாக தாங்கியவன் அதிகமாக மகிழ்வான் சாமி. உன் கஷ்டம் உன்னை முடிக்க அல்ல, உன்னை மாற்ற, உன்னை உயர்த்த சாமி. இந்த நாள்லேருந்து உன் வாழ்க்கை மெதுவாக திரும்ப ஆரம்பிக்குது சாமி. நீ நினைக்காத நேரத்தில் உன் மனசில் ஒரு சிறிய நிம்மதி இப்போது பிறக்குது சாமி. இது தற்செயல் அல்ல, அருள் செயல்பாட்டால் ஆரம்பித்தால் முதல் மாற்றம் மனதில் தான் வரும் சாமி. இந்த நாளுக்கு பிறகு மனதில் இருந்த பாரம் சிறிது சிறிதாக குறையும். பயம் இருந்த இடத்துல நம்பிக்கை பிறக்கும். என்ன ஆகுமோ என்ற கேள்விக்கு பதிலாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற உணர்வு வரும் சாமி. சித்தர் சொல்கிறாரு, கஷ்டம் விலகும்போது அது சத்தம் போட்டு போகாது, அமைதியாக மறையும் சாமி. நீ கவனித்தால் ஒரு விஷயங்கள் இப்போது மாற ஆரம்பித்திருக்கும். நீ பழகிய சில மனிதர்கள் தானாகவே விலகியிருப்பாங்க. நீ நிற்க வைத்த விஷயங்கள் மீண்டும் நகர ஆரம்பிச்சிருக்கும். நீ முற்றிலும் முடிந்ததுன்னு நினச்ச ஒரு விஷயம் மீண்டும் உயிர் பெற்றிருக்கும். அதுவே உன் வாழ்க்கை திருப்புமுனை அறிகுறி சாமி. நீ இனி பழைய நாட்களை நினைத்து பயப்பட வேணாம். ஏன்னா இந்த நாள்லேருந்து உன் வாழ்க்கை வேறு பாதையில் போகுது சாமி. இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தான் அதிகமாக இருக்கும். மகிழ்ச்சினா பெரிய பணம், பெரிய வீடு, பெரிய பெயர், அதுதான்னு நினச்சிருக்கலாம். ஆனால் சித்தர் சொல்கிறாரு, மன நிம்மதி இருந்தால் அதுவே பெரிய செல்வம் தான். இனி காலை எழுந்தோன்னே மனதில் இருந்த பாரம் குறையும். காரணம் இல்லாமல் மனம் லேசாக இருக்கும். நீ சிரிப்பதை நீயே கவனிப்ப. அழுது கற்றவன் தான் சிரிப்பின் மதிப்பை அறிவான் சாமி. இனி உன் வாழ்க்கையில் பயம் குறையும், நம்பிக்கை அதிகரிக்கும், உறவுகள் மென்மை வரும் சாமி. நீ இதுவரை யாருக்கெல்லாம் அமைதியாக தியானம் செய்தாயோ அதற்கான பலம் இப்போது உன்னை தேடி வரும் சாமி. காத்திருந்தவனுக்கு காலம் பதில் சொல்லும் சாமி. இனி நீ பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்ட. இந்த நாள்லேருந்து உன் பாதை மகிழ்ச்சியான பாதை சாமி. இந்த சித்தரோட அருள் பெற பெரிய பூஜையும் பெரிய செலவும் தேவையில்லை. சித்தர் சொல்கிறாரு, என்னை நம்பி ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தாலே போதும். இந்த எளிய வழியை தினமும் ஒரு முறை முயற்சி செய்யுங்க சாமி. மனம் அமைதியாக இருக்கும் நேரத்தில் இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. 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 ஒவ்வொரு முறை இந்த வார்த்தையை சொல்லும் போதும் உன் மனசில் இருந்த கலக்கம் குறையும் சாமி. உன் வாழ்க்கையில் ஒரு தடையும் கரையும் சாமி. பெயரை அழைத்தாலே அருள் பதில் சொல்லும் சாமி. பெரிய விரதம் வேணாம், பெரிய விதிமுறை வேணாம், உன் நம்பிக்கை மட்டும் போதும் சாமி. இந்த வழியை தொடர்ந்து செய்து பாரு, மாற்றம் கண்டிப்பாக வரும். இந்த நிமிஷத்தோட உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்குது சாமி. நீ இந்த வீடியோவை முழுவதுமாக கேட்டிருந்தீன்னா அது உன் புண்ணியத்தின் அடையாளம். ஏன்னா சித்தர் அழைக்காமல் யாரும் இங்கே வர முடியாது. இனி நீ பழைய வழியை சுமக்க வேணாம். இந்த நாள்லேருந்து கஷ்டம் விலகட்டும், மன நிம்மதி நிலைக்கட்டும், பயம் கரையட்டும், மகிழ்ச்சி நிரந்தரமாகட்டும். சித்தர் அருள் உன் மேலே மழையாக பொழியட்டும். ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த வார்த்தையை மனதில் சொல்லுங்கள். சித்தரே, நான் உன்னை நம்புகிறேன், அதுவே போதும். நம்பிக்கை வைத்தவனை அருள் ஒருபோதும் கைவிடாது. கணக்கன்பட்டி சித்தர் அருள் உன் வாழ்க்கையில் மங்களமாக நிலைத்திருக்கட்டும். இனி எல்லாம் மகிழ்ச்சியே.